Hello students, welcome you all to the video lecture on chapter number 6 cubes and cube roots example 4. Question pathina is 1188 a perfect cube? If not, by which smallest natural number should the 1188 be divided so that the quotient is a perfect cube? இதுவும் example 3 மாதிரி தான். நீங்க வந்து first 1188 வந்து perfect cube அப்படினு check பண்ணனும். Okay, by using the prime factorization method. So, எப்பவுமே நம்ம prime factorization apply பண்ணும்போது prime numbers ஆல divide பண்ணுவோம். So, smallest prime numberல இருந்து start பண்ணுவோம். அதாவது 2, 3, 5, 7, 11 and so on. Okay. So, இப்போ 2 ஆல divide பண்ண முடியலனா தான் நம்ம next வந்து 3 க்கு proceed பண்ணனும். அப்புறம் 3 ஆலயும் divide பண்ண முடியலனா next number proceed பண்ணுவோம். Right? So, இப்போ கொடுத்திருக்க number பாத்தீங்கன்னா even number. So, அப்போ கண்டிப்பா இது 2 ஆல divide பண்ண முடியும். Right? So, 5 2s are 10, balance ஒரு 1, 18 ஆயிரும், 9 2s are 18, 4 2s are 8. Again, இது even number, so divide by 2. 2 2s are 4, balance ஒரு 1 வந்திருக்கும், 19 ஆயிரும், okay, 9 2s are 18, balance ஒரு 1 இருக்கும், 14 ஆயிரும், 7 2s are 14. இப்போ இந்த number பாத்தீங்கன்னா odd number, okay, so அப்போ 2 ஆல divide பண்ண முடியாது. Next 3 ஆல divide பண்ண முடியுமான்னு check பண்ணலாம் by using sum of the numbers. So, 9 plus 2 பாத்தீங்கன்னா 11, 11 plus 7 பாத்தீங்கன்னா 18, okay, 18 வந்து divide by 3 பண்ண முடியும். So, அப்போ கண்டிப்பா இந்த நம்பரை வந்து 3 ஆல divide பண்ணலாம். So, 9 3s are 27, balance ஒரு 2 இருக்கும், 27 ஆயிரும், again 9 3s are 27. இங்கேயும் பாத்தீங்கன்னா இது odd number, so 2 ஆல divide பண்ண முடியாது, so 3 ஆல proceed பண்ணலாம். 3 3s are 9, 3 3s are 9. Again odd number, so 3 ஆல proceed பண்ணலாம், 3 1s are 3, again 3 1s are 3. இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க நம்பர் 11 பாத்தீங்கன்னா ஒரு prime number. So அப்ப கண்டிப்பா இது வந்து 11 ஆல தான் divide பண்ண முடியும். Right? ஏனா 11 வந்து 2 3 5 7 எதனாலுமே divide பண்ண முடியாது. Right? So only option 11. 11 ones are 11. So once number 1 வந்துருச்சுனா நம்ம problem stop பண்ணிட்டு 1188 இந்த நம்பரால multiply பண்ணி எழுதலாம். So 1188 is equal to 2 into 2 into 3 into 3 into 3 into 11. So இப்போ பாத்தீங்கன்னா இதுல நம்ம வந்து perfect cube ஆன்னு check பண்றதுக்கு ஒவ்வொரு prime factorம் 3 times ஆவது appear ஆகணும். Right? So இப்போ number 3 பாத்தீங்கன்னா 1 2 3 3 times appear ஆகுது. அப்ப இது மட்டும் தான் கரெக்ட்டா appear ஆயிருக்கு. கரெக்ட்டா? So 2 பாத்தீங்கன்னா 2 தடவை தான் இருக்கு, 11 பாத்தீங்கன்னா ஒரு தடவை தான் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ இந்த ரெண்டுமே நம்மளுக்கு வந்து 3 times appear ஆகாததுனால நம்மளுக்கு வந்து 1188 கண்டிப்பா perfect cube கிடையாது. ஓகே, ஸோ என்னன்னு எழுதலாம்? The prime numbers are prime factors. Okay, prime factors 2 and 11 do not appear in group of 3. In group of 3. அது வந்து 3 times இல்லாததுனால, okay, therefore 1188 is not a perfect cube. Is not a perfect cube. Okay, so next பாத்தீங்கன்னா இது perfect cube கிடையாது. அப்போ by which smallest natural number it should be divided so that the quotient is a perfect cube. நம்ம previous problem பார்த்த மாதிரி தான். இப்போ 3 into 3 into 3 மட்டும் தான் ப்ராப்பரா இருக்கு. எதெல்லாம் ப்ராப்பரா இல்ல? இந்த 2 into 2 as well as 11. அப்போ இந்த 2 into 2யும் 11 ஆலயும் இந்த whole நம்பரை நம்ம டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பா perfect cube கிடைக்கும். கரெக்ட்டா? சோ இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன இருக்கு? 2 into 2 into 3 into 3 into 3, okay, into 11. Okay, இதுல எதெல்லாம் வந்து perfectா இல்ல? எதெல்லாம் perfectா இல்ல? இந்த 2 into 2 as well as இந்த 11. கரெக்ட்டா? சோ அப்போ perfectா இல்லாத நம்பரை நம்ம டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டான perfect cube கிடைச்சிரும். ஏனா இதுவும் கேன்சல் ஆயிரும், அதே மாதிரி இதுவும் கேன்சல் ஆயிரும். கரெக்ட்டா? சோ அப்ப மீதி ரிமைனிங் வந்து 3 into 3 into 3 மட்டும் தான் இருக்கும். அப்போ ரைட் ஹேண்ட் சைட 2 into 2 into 11 ஆல டிவைட் பண்ணா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் கண்டிப்பா நம்ம அதே நம்பரால டிவைட் பண்ணனும். சோ அப்ப 1188யும் நம்ம எதால டிவைட் பண்ணோம்? 2 into 2 into 11. ஆக்சுவலா 2 into 2 into 11 என்னது? 2 2s are 4, 4 11s are 44. சோ அப்ப 1188 நம்ம வந்து 44 ஆல டிவைட் பண்ணனும்.
ஓகே ஸோ டிவைட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ப்ராப்பரான ஆன்சர் கிடச்சிரும், அதாவது பர்ஃபெக்ட் கியூப் கிடச்சிரும். ஸோ 1188 44ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 44 into 2 பார்த்தீங்கன்னா 88. ஓகே ஸோ இங்கே 0 வந்துடும், இங்கே வந்து 3 வந்துடும், இங்கே அதே மாதிரி 8 எடுத்து எழுதுவோம். ஓகே ஸோ லெட் மீ செக் வித் நம்பர் 7. ஸோ 7 4s are பார்த்தீங்கன்னா 28, இங்கே ஒரு 2 இருக்கும் கரெக்டாக. ஸோ 7 4s are 28, 28 plus 2 பார்த்தீங்கன்னா 30. ஓகே ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது 0 ஆயிரும். ஓகே ஸோ அப்போது 27 வருது கரெக்டாக. ஸோ இந்த நம்பரால் 1188 44ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 27. ஸோ அப்போ 27 தான் என்னது 3 into 3 into 3. ஓகே இந்த நம்பர் தான் எனக்கு பர்ஃபெக்ட் கியூப். ஸோ 27 வந்து பர்ஃபெக்ட் கியூப் இந்த ப்ராப்ளமில். பட் அகெயின் பர்ஃபெக்ட் கியூப் கேட்கல, அவங்க எந்த நம்பரால் டிவைட் பண்ணுவோன்னு கேட்டிருக்காங்க. ஓகே ஸோ ஆக்சுவலாக என்ன நம்பரால் டிவைட் பண்ணுறோம், 2 into 2 into 11. ஓகே அதாவது இப்போ தான் கண்டுபிடிச்சோம், அது வந்து 44. அப்போது நம்ம என்ன எழுதலாம், therefore 1188 ஓகே should be divided by ஓகே எதால டிவைட் பண்ணுறோம் 44 to get a perfect cube. Okay so 44 அப்படின்றதான் final answer. Okay thank you, thanks for watching.